டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1ல இந்த சால்வெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் வச்சிருப்போம். அப்படி இல்லைனா பழைய ஷால், பழைய கிளாத் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கக்கூடிய ஜாக்கெட் பிட் இருக்கு இல்லைங்களா, அது கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ப்ளவுஸ் பிட் இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லோவை வந்து வச்சு விட்டுருங்க. பில்லோவை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி சென்டரில் இந்த மாதிரி அந்த பில்லோவையும் அந்த கிளாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின் யூஸ் பண்ணி பின் பண்ணி விட்டுருங்க. ரெண்டு சைட்லையுமே அந்த மாதிரி நம்ம பின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிளாத் வந்து நம்ம எப்படி மடிச்சு விட்டுருக்கோமோ அப்படியே இருக்கும், மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் பின் பண்ணிக்கிறது. பாருங்க, நான் வந்து சேர்த்து பின் பண்ணிட்டேன். பின் பண்ணி முடிச்ச பிறகு ரெண்டு சைட்லையுமே அந்த மிச்சம் இருக்கக்கூடிய கிளாத்தை கோன் மாதிரி மடிச்சு விட்டுக்கணும். பாருங்க, நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்க. இந்த மாதிரி கோன் மாதிரி மடிச்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. மடிச்சு விட்ட பிறகு மடிச்சு விட்டுருக்க அந்த ரெண்டு கிளாத்தையும் ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய கிளாத்தையும் இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. சென்டர் போர்ஷனில் வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு குண்டூசி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து குத்தி விட்டுருங்க இந்த மாதிரி வச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய கிளாத்தையும் நம்ம அழகாக வச்சு பின் பண்ணிடலாம். பின் பண்ணிட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணி பிரிஞ்சு வராத மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தச்சுட்டு அந்த ஊசியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. இதுக்கப்புறம் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஃப்ளவர் நம்ம ஓல்டு கிளாத்தில் இருக்கும், குழந்தைங்களுடைய ட்ரெஸ்லாம் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பழைய ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் வச்சுக்கூடிய கிளிப்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த கிளிப்பை வந்து நான் அழகாக இது சென்டரில் வந்து வச்சு விட போகிறேன். ஸோ ஏதாச்சும் ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணி அழகாக சென்டரில் வந்து பில்லோக்கு சென்டரில் நான் எப்படி பின் பண்ணணும் அந்த மாதிரி பின் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, நான் வந்து கிளிப் தான் எடுத்திருந்தேன். அந்த கிளிப்பை வந்து அழகாக சென்டரில் அழகாக வச்சு லாக் பண்ணிட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கியூட்டான பில்லோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பில்லோவை அழகாக நீங்கள் சோஃபாவில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சோஃபாவில் வைக்கிறதுக்கு கடையில் வந்து நம்ம பில்லோ வாங்கி யூஸ் பண்ணணும் இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பில்லோவை அழகாக இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பில்லோ வந்து நான் வேஸ்ட் பேக், அதாவது ரைஸ் பேக்லாம் இருக்கும் 5 கிலோ பேக், அந்த பேக்கை வச்சு தான் ரெடி பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் பேஜ் போய் செக் பண்ணி பாருங்க.